கர்மா சேர்ந்தே போகும். கூட ஒண்ணு போறது வாசனைன்னு ஒண்ணு கூடவே போகும். வாசனைங்கிறது பதிவுகள். நம்ம அனாதி காலமா ஒரு மாதிரி நடந்துட்டே வந்திருக்கோம் இல்லையோ. பாபம் பண்ணிருக்கிறோம், பாபத்தை பண்ணி, புண்ணியம் பண்ணிருக்கிறோம், புண்ணியத்தை பண்ணி, அதனுடைய பதிவுகள் நம்ம இடத்துல இருக்கும். பெரிய பாலவனத்துக்கு போங்க, அங்க இந்த ஒட்டகம் நடந்து போயிருக்கும் பாருங்க, பார்த்தீங்கன்னா அதனுடைய கால் மட்டும் தெரியும், ஒன்றும் எங்கேயுமே இருக்காது. ஓன்னு ஒரு காத்தடிக்கும், மண் அத்தனை வந்து அப்படியே மூடிக்கும், மூடினாப்புல இருக்கும், உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும், ஏதும் போகாது. அதை போல நம்முடைய பாபங்களுடைய வாசனை இருக்கு பாருங்க. அப்ப கர்மங்களா இருக்கட்டும், வாசனையா இருக்கட்டும், இது இந்த ஆத்மாவோடையே தான் புறப்பட்டு போகும். இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லச்சே உபனிஷத்து ரொம்ப அழகா ஒன்று தெரிவித்தது. ஒரு பூச்சி ஒரு இலையனுடைய கடைசியில போயிட்டு இந்த இலையிலேருந்து அடுத்த இலைக்கு மாறிக்கும். அது எப்படி மாறிக்கும்னா, இந்த இலையிலேருந்து பாதி உடம்ப வெளியில தொங்க விட்டுக்கும். இந்த நீளமா பூச்சி இலையிலேருந்து போறது பாருங்க, பச்சையா இந்த இலையிலேருந்து பாதி உடம்ப தொங்க விட்டு அடுத்த இலையை பிடிச்சிக்கும். பிடிச்சுன்னுட்டு மிச்ச பாதி உடம்பை இந்த இலையிலேருந்து அந்த இடத்துக்கு எடுத்துன்னு போடும். அதே போல இந்த ஜீவாத்மாவும் ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகும்போது முதல்ல அந்த சரீரம் எதுன்னு பார்த்துக்கிறார், கர்மாதீனமா. இவருடைய கர்மத்துக்கு அதீனமா தான் அவ்வுடம்பு. இங்கேருந்து வெளியில மெதுவா எடுத்துக்கிறச்சே கர்மாவையும் வாசனையும் பற்றி கொள்ளுகிறார். அடுத்த சரீரத்தை பிடிச்சுன்னு இத்தோட அதுக்குள்ள போய் சேர்ந்துடுவோம். அதனாலதான் பிறந்த உடனே ஒரு குழந்தை அழறது, பிறந்த உடனே இஷயத்தோர் ஜேத்துவான்னு சொல்றது சொல்லலையே. அது சந்த சொன்னாதான் சொல்றீங்க. பல்லாண்டு சொல்லணும்னா அது சந்த சொன்னாதான் சொல்றது. ஆனா பாலுக்கழனும், மலமூத்திரங்களை கழிக்கணும், குப்புறப்படுத்திக் கொள்ள முயற்சி எடுக்கணும், அழணும், ஆறும் சொல்லி கொடுக்கல. அது வாசனை. இத்தனை நாளா நம்மோட ஒட்டின்னு வந்திருக்கிற வாசனைகள். கர்மா, கர்மத்தினால கூடின வாசனை, வாசனையால் நமக்கு ஏற்படுற ஜன்மா, திரும்ப திரும்ப படும் பாடு. இத்தோட ஒரு ஆத்மா புறப்படுறாருன்னா அப்ப எங்க பிரளய காலத்துல அது போகவே போகாது. அவனவனுடைய கர்மமும் பிரளய காலத்திலே இருக்கத்தான் செய்யும். ஆகையால் பிரம்மத்துக்கு வைஷமியமோ நைர்கிரண்யமோ கிடையா என்ன பிரம்மசூத்திரத்தில் தெரிவிக்கிறார். அப்ப வைஷமிய நைர்கிரண்யன சாபேட்சத்வாத் ஒரு சூத்திரம். ந கர்ம அவிபாகாதி சேத் ந, ஏனெனில் அது கர்மா என்றும் இருக்கிறது. அனாதித்வாத் உபபத்தியதேச்ச உபலப்யதேச்ச, அனாதியானபடியாலே கர்மம் உண்டுங்கிறது உபபத்தியதே உபலப்யதே. சாஸ்திரமும் ஆத்மாவாகட்டும் கர்மமாகட்டும் அனாதின்னு சொல்லியிருக்கிறபடியால் என்று ரெண்டு சூத்திரத்தால் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆகையால் இவ்விடத்தில் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலானதோ சப்பமுடையாய்ங்கிறதுக்கோ ஒரு குறவு கிடையாது. சப்பமுடையவன்னா நேர்ம உடையவன், அவர் நேர்மையாத்தான் நடந்துக்கிறார். நம் கர்மாதீனமாகத்தான் நாம் உயர்வு தாழ்வுகளோட படைக்கப்படுகிறோம். அதனால நேர்மைக்கும் குறவில்லை. அப்ப செப்பமுடையாய் நான் நேர்மையோட நடக்கிறார். சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலான்னா நேர்ம மாறாமலே அடியார்களுக்கு நல்லது செய்து அடியார் அற்றவர்களுக்கு விரோதிகளுக்கு தீமை செய்கிறார். இந்த குற்றங்கள்லாம் ஒருவேளை வந்துடுமோ, இந்த மாதிரி நடத்தின்றார்னா குற்றம் வருமோன்னு தானே நம்ம சந்தேகப்பட்டோம். கண்ணன் தெரிவித்தார், நச்சமாம் தானி கர்மாணி நிபத்தனந்தி தனஞ்சய, இந்த கர்மங்கள் என்னை கட்டுப்படுத்தாது. இந்த செயல்களை நான் செஞ்சுட்டு இருந்தா கூட இதனுடைய உயர்வு தாழ்வு என் பேர்ல கட்டுப்படுத்தாதுன்னு ஸ்லோகம் இருக்கு. ஆண்டாள் கண்ணன் அது கட்டுப்படுத்தாது, அவனுக்கு குற்றமே கிடையாதுங்கிறதுக்கு தான் விமலான்னு பாடிவிட்டாள். விமலான்னா மலம்னா குற்றம், விமலா குற்றமற்றவனே, தோஷமற்றவனே. இங்க திடீர்னு தோஷமற்றவனே, என்ன தோஷமற்றவன்? அடியார்களுக்கு நல்லது செய்து மற்ற பேருக்கு தீவினை செய்தான்கிற உயர்வு தாழ்வுகளாகிற தோஷமுண்டோ, விஷமம் உண்டுங்கிற தோஷமுண்டோ? இல்லை விமலா, சாஸ்திரமே அப்படி சொல்லியிருக்கிறபடியால் உனக்கு கருணையே கிடையாதுங்கிற தோஷம் உண்டோ? இல்லை. அவனவன் ஆத்மாக்கள் தன் தன் கர்மாவை எதிர்பார்க்கிறானே தவிர உன்னுடைய கருணையற்ற தன்மை இதுக்கு காரணம் அல்ல என்றும் அங்கு சொல்லி ஒரே ஒரு பாசுரத்தை மட்டும் உதாகரித்தார். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். அஹோபிலம் அஹோபலம்னு சொல்லுகிற மொழியு அவனுடைய முதல் பாசுரம். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குண்டமே பைங்கனானை பும்பு கொண்டு பத்திமையார் அடிக்கு செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் கொண்டமே நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடன் நம்பெருமான் அல்லி மாதர் புல்கனின் 1000 தோழனிடம் நெல்லி மல்கி கள்ளுடைப்ப புல்லலையா ததர்வாய் சில்லு சில்லன் உள்ளராத சிங்கவேள் குண்டமே என்ன அகோபிலமா வசதியான திவ்யதேசம். திருவங்கியாழ்வார் ஆசைப்பட்டு ஒரு நரசிம்மரா சேவித்து கொண்டு வந்து ஒரு பாசுரமா பாடியிருக்கார். அந்த இடத்துல புனிதன் எதுக்கு ஆழ்வார் பெருமாளுக்கு பேர் கொடுக்கிறார்? அவரோ அகோபில நரசிம்மன். நரசிம்மனுக்கு புனிதன் பேரானா அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய், ஆள் அரி நரசிம்ம ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன். அவுணன் ஹிரண்யகசிபு, ஹிரண்யகசிபனுடைய ஆகத்தை வள்ளுகிறாள் போழ்ந்தார், கிழித்து புகட்டார். ஹிரண்யகசிபு கொன்னுட்டார், புனிதன். ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இத்தனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிரண்யகசிபு கொன்னுட்டார்னா புனிதத்தன்மை பேடுமேனு சந்தேகம்.
இல்ல புனிதன் புனிதனே. இங்க விமலான் ஆண்டாள் சொன்னத்தை தான் திருமங்கியாழ்வார் புனிதன் அந்த இடத்துல தெரிவிக்கிறார். அப்படி புனிதனோன்னு கேட்டால் இரண்யகசிபு எதுக்கு கொன்னார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொல்லணுங்கிற ஆசை அவனுக்கு இல்லை, யாரையுமே அவன் கொல்றதில்லை, ராவணனை கூட தனக்கு விரோதியா நினைத்தது கிடையாது. மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம், மரணம் ஏற்படும் வரியில் தான் விரோதம். மரணம் ஏற்பட்டுடுத்து ராவணனுக்கு நாம தான் கடைசி சடங்குகளை செய்யணும்னு விபீஷணனுக்கு ராமன் சொல்லிட்டு இருக்கார். ராவணன் மாண்டவுடனே விபீஷணா பண்ணு இமச்சடங்குகளை செய்யுங்கிறார். நான் இவனை தொடவே மாட்டேன், பிராட்டியை பிரித்த பாப்பின்னு சொன்னான். நீ பண்றியா, நான் பண்ணட்டுமா? ராமன் கேட்ட அடுத்த கேள்வி, இவன் நமக்கு துவேஷின்னு வச்சுக்கலாமா? தென்னாய் நம்ம துவேஷின்னு கண்ணன் சொல்றாருங்கிறமே, அதான் இந்த இடத்துல ராமன் மறுத்துட்டார். இப்போ மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம், மரணம் ஏற்படுற வரைக்கும் தான் துவேஷம். நமக்கு தோணும், ஓ மரணம் ஏற்படுற வரைக்கும் ராமன் ராவணனை துவேஷிச்சிருந்தார் போல் இருக்கு. அதைத்தான் இப்ப சொல்லிக்கிறார். ராவணன் பேட்டபடியால் இனிமே துவேஷம் இல்லைன்னா, இல்ல விபீஷணா, நான் என்னைக்குமே அவனை துவேஷித்தது இல்லை. அவன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன துவேஷித்தான், இனிமே அவனால என்ன துவேஷிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாரே தவிர தான் அவனை என்றுமே துவேஷித்தது கிடையாது. மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் அங்கு வார்த்தை. அப்படி இருந்துச்சு ஹிரண்யகசிபு கொண்டுட போறாரா? பின்ன கொல்லுகிறாரேன்னா, ஒரு குழந்தை குச்சியை வச்சுன்னு விளையாடின்றது, விளையாடுற வரைக்கும் தாயார் பார்த்துருந்தா, குச்சியை கொண்டு போய் கண்ணை குத்திக்கு போறச்சே, கண்ணு போடும் இல்லையோ, கையில இருக்கிற குச்சியை வச்சுன்னு கண்ணை குத்திக்க கீழே போடுங்க, கேட்கல. கீழே போடும் வரத்த குரலை சொன்னா கேட்கல, என்ன பண்ணலாம்? நேரம் ஓடி வந்து முதுகுல ஒன்று வச்சு பிடுங்கி தூரப்பட வேண்டியதான். அப்போ குழந்தையை காப்பாற்றியானா அதனை செஞ்சாகணும். ஹிரண்யகசிபுங்கிற சரீரத்தை எடுத்துட்டு நல்ல சரீரமாக குச்சி கொடுக்கப்பட்டதை தீய செயல்களுக்கு ஹிரண்யகசிபு பயன்படுத்தினான். பகவான் சொல்லி சொல்லி பார்க்கிறார், சரீரம் கொடுத்தது உயர்ந்த பயனுக்காக, தாழ்ந்ததுக்காக இல்லைன்னு. அதை வச்சு நம்ம அந்த தாழ்ந்த வழியிலேயே போயிட்டு இருந்தோம்னா அவருக்கு ஆத்மா முக்கியம். எடுத்துட்ட ஹிரண்யகசிபு சரீரம் அவருக்கு முக்கியம் அல்ல. அப்ப இந்த ஆத்மாவை மேலும் பாபச் செயல்களிலிருந்து தடுக்கணும்னா ஒரே வழி என்ன? குச்சியை பிடிங்கி கீழே போடுறது தான். அதுக்கு தான் சரீரத்தை தொலைச்சுடுறாரே தவிர ஆத்மாவின் நன்மைக்காகத்தான் பெருமான் செய்கிறான், தீமைக்காக அல்லங்கிறதை இப்பாசுரத்தில் திருமங்கியாழ்வார் அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் அலறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதன் என்று தெரிவிக்கிறார். அந்த புனிதனுடைய ஊர் ரொம்ப ஆச்சரியமான ஊர். தேவர்கல்லால் செல்ல ஒண்ணான்னு, தேவர்கள் தான் போகலாமே தவிர மற்ற பேர் போய் சேவிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் போறோம். திருமங்கியாழ்வார் போன நாள்லே இது போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் போல் இருக்கு. கீழே இருக்கிற நரசிம்மரை கூட இப்போ பல பேர் போய் சேவிச்சுட்டு வந்துடுறார். பிரகலாத நரசிம்மனாக கீழே எழுந்தொழி இருக்கிறார், அவரை சேவிக்கிறது சுலபம். கிட்டக்க கீழே இருக்கிற 3 நரசிம்மர்கள் வரைக்கும் கூட சேவிச்சு விடலாம். பார்கவ நரசிம்மனாக எழுந்தொழி இருக்கிறார் பிருகுகுல ராமன். பார்கவ ராமன் பரசுராமனுக்கு பேரொல்லியோ, அவர் இருந்து தபஸ் பண்ணின இடம், ராமன் இருந்து தபஸ் பண்ணிய இடம். அதனால் அவர் பார்கவ ராமனாக எழுந்தொழி இருக்கிறார். அவரை கீழே சேவிச்சு விடுவோம், கட்டம் இல்லை. பக்கத்துல சத்திரவட்ட நரசிம்மர் யோகானந்த நரசிம்மரை கூட சேவிச்சு விடுவோம். சத்திரவட்டம் பிப்பல மரத்தினுடைய கிளைக்கு கீழே எழுந்துருளி இருக்கிறார். இந்த பெருமாளே ரொம்ப ஆச்சரியமான சேவை. ஏன்னா எல்லாம் கோபத்தோட எங்கேயும் நரசிம்ம பெருமாள் இருப்பார். என்ன இந்த இடத்துல 2-3 இடத்துல ரொம்ப சௌமியமான வடிவத்தோட எழுந்துருளி இருக்கிறார். அவருக்கும் ஓய்வு வேணும் இல்லையா? பெருமாள் ஓய்வு எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பாடகத்துல உட்கார்ந்து விட்டாரணும். அங்க ஹிரண்யகசிபு அரண்மனையிலே போருன்னு கோபத்தோட நடந்தாச்சு. இப்பவான்னு நன்னா மரக்கிளையில ஓய்வு எடுத்து அப்படின்னு சத்திரவட்ட நரசிம்மராக அமர்ந்து சேவை சாதிக்கிறார். யோகானந்த நரசிம்மர் சிரிச்சு கொண்டு பிரகலாதனுக்கு யோகம் சொல்லி கொடுத்தாராம். குழந்தைகள்னா வாத்தியார் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையோ, அதனால பிரகலாதனுக்கு யோகம் சொல்லி கொடுத்து, இப்ப ஏதோ கை காமிச்சே நானும் உனக்கு காட்டினதுக்காக சேவை சாதிச்சுட்டேன், இனிமே என்னை எப்பவும் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு வேண்டி யோகத்தை தெரிஞ்சுக்கும் அப்படின்னு அவருக்குன்னு யோகம் சொல்லி கொடுத்தபடியால் அதை யோகானந்த நரசிம்மர்னு கேள்விப்படுகிறோம். அடுத்து மேல போனோம்னா அந்த நரசிம்மர் தான் முக்கியமான நரசிம்மர், அதாவது உக்ர நரசிம்மராக மேல் அகோபிலம்னு நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற நரசிம்மர் தான் அவர். அந்த உக்ர நரசிம்மர் திருக்கோலம் உள்ளுக்குள்ள சாதாரணமாக போய் சேவிக்கிறதுக்கு யாரும் அனுமதிக்கிறது இல்லை. நம்ம போகலாம், சேவிக்கலாம், படங்கள்லாம் எதுவுமே கிடையாது. உக்ரமான வடிவத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். அவ்விடத்தில் தான் பெருமான் உதயமானார். அனைவருக்கும் கைங்கரியமாய் நரசிம்ம பிரகலாதன் பிரார்த்திக்க நரசிம்மனை கொன்று அங்கு உதயமானார்னு சொல்லுகிறார்கள். அதனால அது உக்ர நரசிம்மருடைய ஆஸ்தானம். அதுக்கு மேலே போயிட்டோம்னா மிச்சம் இருக்கிற எல்லா நரசிம்மர்களும் குரோடா நரசிம்மர் வராக நரசிம்மராகவே சேவை சாதிக்கிறார். வராக பெருமானோடைய நரசிம்ம பெருமானை நீங்க மற்றொரு இடத்துலையும் சேவிச்சுன்னு போயிடும் இல்லையோ, வால்டர் சிம்ஹாச்சலம்னு சொல்றோம் பாருங்க, அங்க போனீங்கன்னா ஆனா அந்த பெருமாளை ஆண்டுக்கு ஒரே நாள் தான் சந்தன காப்பு இல்லாத சேவிச்சுக்க முடியும். மற்ற எல்லா நாளும் சந்தன காப்போட தான் சேவை சாதிக்கிறார். அவரும் வராக நரசிம்மன் தான். சிம்ஹாசனத்தில் எழுந்துள்ளி இருக்கக்கூடியவர். ஆச்சரியமான பெருமாள். சின்ன திருமேனி தான், ஒரு பெரிய திருமேனிங்கிறது அல்ல, ஆனா தேஜஸ்னா தேஜஸ் படைத்த திருமேனி. அந்த வராக நரசிம்மரை வருஷத்துக்கு ஒரு தரம் தான் சுவாமி மிச்ச நாள்லாம் சேவிக்கணும்னா அகோபிலத்துக்கு போய்க்க வேண்டியதான். குரோடா நரசிம்மர் வராக நரசிம்மர் அந்த இடத்துல எழுந்துள்ளி இருக்கிறார். அதனால குரோடா நரசிம்மரை சேவிச்சுட்டோம்னா காராஞ்ச நரசிம்மர், ஒரு காராஞ்ச மரத்துக்கு கீழே பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். அந்த பெருமாள் தான் கையில வில்லெல்லாம் வச்சிருக்கார்.
சாதாரணமா நரசிம்ம பெருமாள் தான் கையிலே நகத்தாலேயே வியாபரித்தவர். சரி, சங்க சக்கரங்கள் கூட வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா வில்லையும் பிடிச்சு கொண்டு அழகான திருமேனியோட அங்கு சேவை சாதிக்கிறார். அழகியான் தானே அறிவுருவன் தானேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்னு சொல்லுவார்கள். நரசிம்ம பெருமான்னாலே பயமா இருக்குமோன்னா மென்ன பேழ்வாய், இந்த பேழ்வாய் பிலத்வாரத்தை போல இருக்கிற வாயை திறந்து பெருமாள் இப்படி மெல்றதை பார்த்தாலே பயமா இருக்கேன்னா நாம ஹிரண்யகசிபுவா இருந்தா பயப்படணும். பயமா இருக்கேன்னா நாம யாருங்கிறத பொறுத்து தான் பயம். நாம பிரகலாதன் நிழல்ல ஒதுங்கிட்டோம்னா ஒரு பயம் வராது, அழகு மட்டும்தான் தோற்றும். அப்போ உக்ர நரசிம்மர், அதுக்கு மேலே குரோடா நரசிம்மர், அதுக்கு மேலே காராஞ்ச நரசிம்மர், 2 தள்ளி போக வேண்டிய நரசிம்மர். அதுக்கு முன்னாடி மாலோல நரசிம்மராய் அஹோபிலே கருட சைல மத்தியே கிருபாவசாத்து தத்கிருத சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்யே என்று லக்ஷ்மியோட சேர்ந்தவனாய் திருமங்கியாழ்வார் பாசுரத்தின்படிதான் அவர் மாலோலர். அல்லிமாதர் புல்கனின்ன 1000 தோழனிடம் என்ன திருமங்கியாழ்வார் சொன்னா போலே அல்லிமாதரான லக்ஷ்மி தேவி அவள் புல்க, அவள் அணைத்து கொண்டே மாலோல நரசிம்மனா மான லக்ஷ்மி. லோலன்னா அவள் விருப்பத்துக்கு ஆட்பட்டவர், மாலோலன்னா லக்ஷ்மி நரசிம்மன் லக்ஷ்மியினுடைய விருப்பத்துக்கு ஆட்பட்டவர். அந்த லக்ஷ்மியை கொண்டு போய் அவரிடத்துல சேர்த்து வச்சதே பிரகலாதன் தான். அவ பயந்து போட்டா, கிட்டக்க போக முடியாது. பிரம்மா போ, அவர் கோபத்தை தண்ணின்னு சொல்றார். மாட்டே, பக்தனுக்கு அவன் அடங்குறாப்புல எனக்கு கூட அடங்க மாட்டார். அப்புறம் பிரகலாதன் போய் பெருமானுடைய கோபத்தை குறைச்ச அப்புறம் தான் லக்ஷ்மி சென்று பெருமானுடைய அணைந்தாள்னு சரித்திரம். அது மாலோல நரசிம்மனுடையது. அடுத்து 2 தள்ளி போய் சேவிக்க வேண்டியது ஜுவாலா நரசிம்மன். அவர் தான் 10 கைகளோட கிழித்து புகடுகிற வேகத்தோட தன்னுடைய கோபத்தை எல்லாம் காட்டின்னு இருக்கார். ஜுவாலா நரசிம்மன் மூலமூர்த்தி மேலே எழுந்துள்ளிருக்கார், ஆனா உற்சவமூர்த்தி கீழே எழுந்துள்ளிருக்கிறார். உற்சவமே ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி. ஆனால் அவர் ஜுவாலா நரசிம்மர். இந்த பக்கத்துல கோடியில போனோம்னா பாவன நரசிம்மர். நதி அங்குதான் ஓடுகிறது. பாவன நதி, பவநாசினி நதி மேலஹோபிலத்துக்கு பக்கத்துல ஓடிட்டு கொல்லு. அதனால இங்கே பாவன நரசிம்மனா இருக்கார். ஆனா அந்த பாவன நரசிம்மருக்கு பக்கத்துல தான் நிறைய என்னமோ பெருமாளுக்கு பலி கொடுக்கறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார்கள். அது ஏதோ அங்க இருக்கிறவர்கள் பண்ணிட்டு இருக்கிறதே தவிர ஆழ்வார்கள் பாசுரத்தின்படி பார்த்தாலாம் ஆனை சிங்கந்தான் ஆனை அடிச்சுன்னு போய் கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காரே தவிர மக்கள் கொண்டு போய் கொடுக்குறான்னு ஆழ்வார் சொல்லவில்லை. அதனால செங்கநாடி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமேனு பாசுரம். சிலக்கை வேடர் தெழிப்பராத சிங்கவேள் குன்னமே. அங்க இருக்கக்கூடிய வேடர்கள்லாம் கையில வில்லு பிடிச்சிருந்து வர்ற பிரயாணிகள்லாம் பிடிச்சு வழிப்பற கொள்ளி பண்ணுவாளாம். இது திருவங்கியாழ்வார் பாடியிருக்கார். சுவாமி அப்படியா, இப்ப எப்படி போலாமான? இப்பதெல்லாம் இல்லை, திருவங்கியாழ்வார் பாடின சமயத்துக்கு பண்ணியிருக்காளாம். அது அரும்பதத்துல வியாக்கியானத்துல சொல்றார், வெறுமவாள்லாம் அப்படி பண்ணலே, பகவானிடத்துல நாம சேவிக்க போறோம் விட்டால் அவருடையது அத்தனை இருக்கலாம், நமக்கு சொத்து இருக்கக்கூடாது. பெருமாளே தெரிவிக்கிறார், யாரையானு ஒருத்தனை அனுகிரகம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டா அவனுடைய பொருளை முதல்ல பறிச்சுடுறேன். ஏன்னா அது இருக்கிறவருக்கு நீ என்கிட்ட வர்றதில்லை. அதனால அனுகிரகிக்கணும்னாலே சொத்தை பறிச்சுடுவேன்னார். அவர் சொன்னபடிக்கு பக்தர்கள் நடந்துக்கணும் இல்லையோ? வேடர்கள்லாம் நரசிம்ம பெருமானுடைய பக்தர்களாச்சா? அதனாலதான் நாம ஏதாவது சொத்தோட சேவிக்க போனோம்னா அதை வாங்கிட்டு தான் போங்கோ. அனன்ய பிரயோஜனமா பெருமாள்கிட்ட போங்க. எதுக்கு பிரயோஜனாந்திரவர்களா போகிறீர்கள்? என்ன சிலக்கை வேடர் தெழிப்பராத சிங்கவேள் குண்டமே என்ன ஆழ்வாருடைய பாசுரம். அது பாவ நரசிம்மர் இந்த பக்கம், அந்த பக்கத்திலே உக்ர ஜுவாலா நரசிம்மராய் மேலே எழுந்துள்ளி சேவை சாதிக்கிறார். இப்படி நவ நரசிம்மர்களோட சேர்த்திருக்கிற திருத்தலம் சேவிக்கிறோம்னா என்ன நமக்கு தோணும்? ஹிரண்யகசிபுவை கொன்னாருங்கிறதுக்கு இத்தனை பாடா? 9 நரசிம்மரா, 9 திவ்ய கஷேத்திரமா, திருவங்கியாழ்வார் பண்ணி இத்தனை பாசுரம் பாடணுமா? அதுல இருக்கிற ஒரே சந்தேகத்தை ஆழ்வார் களைஞ்சு விட்டார். புனிதனிடம் இது செய்தது அத்தனையும் ஆத்மாக்களுடைய நன்மைக்காகவே தவிர ஒரு நாளும் தீமைக்காக பெருமான் செய்ய மாட்டான். அவனுக்கு வைஷமியமும் கிடையாது, நைர்கிரண்யமும் கிடையாது, சாபேக்ஷத்வாத். ஆகையாலே ஆண்டாள் விமலான்னு சாதித்தாள். அப்போ செப்பமுடையாய், சத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும், விமலா துயிலடாய் என்கிற இந்த 3 சப்தங்களாலேயும் ரொம்ப ஆச்சரியமான அபிப்பிராயத்தை கண்டோம். 2 சப்தம் ஞாபகம் வச்சுக்கோ. துஷதன்னம்னு ஒருத்தர் சொன்னது, சத்ரோஷகாஷாத்துன்னு மற்றொருத்தர் பேசினது. ஆக செற்றார் பகவானுக்கு செற்றார் பாகவத விரோதிகள், பாகவதர்களுக்கு செற்றார் பகவத் விரோதிகள்ங்கிறதை இப்பாசுரத்தாலே தெரிந்து கொண்டு ஆக பகவானுக்கும் பாகவதர்களிடத்திலையும் அபச்சாரப்படாமல் விமலனுடைய திருவடிகளையே பற்ற வேணும்னு 20வது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லி, செப்பன்னவன்வலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்ன நங்காய் திருவே துயிலடாய் என்று நப்பின்ன பிராட்டியும் கதவை திறந்துவிட எல்லோருமாக கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு வந்து இன்றைய பாசுரத்தாலே ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். கண்ணன் எழுந்திருக்க போகிறார். எழுந்திருந்த கண்ணனிடத்தில் ஆண்டாள் மேற்கொண்டு என்ன பிரார்த்திக்கிறாள்? கடாட்சிக்க பிரார்த்திக்கிறாள். அனைவருக்கும் தேவை அது. ஆனால் அத்தை நாளை காலை இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். தற்போது 21ஆம் பாசுரத்தை அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.